தனி ஆளாக நம்மளால் எல்லாத்தையும் பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கை இருப்பது உண்மைதாங்க. ஆனால் தனியாளாக இல்லாமல் ஒற்றுமையாக நம்ம ஒரு யூனிட்டியோட நம்ம ஒரு ஒரு குரூப்பாக ஒரு விஷயத்தை எதிர்நோக்கும் போது அதோட ரிசல்ட்டு ரொம்ப பயங்கரமாக பலமாகவும் இருக்கும். ஸோ நிறையா நேரங்களில் நம்ம மற்றவங்களோட ஒத்து போக மாட்டோம். நிறையா நேரங்களில் விலகி இருக்கணும்னு ஆசைப்படுவோம். தனிமையாகவே இருக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் வரும். ஆனால் தனிமையாக எவ்வளோ பெரிய விஷயத்தை நம்மளால் சாதிக்க முடியும். அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம எல்லாருமே ஒரு சோசியல் அனிமல்னு சொல்லுவாங்க. சமூகத்தை சார்ந்தவர்கள். அந்த சமூகம் நமக்கு கரெக்டாக இல்லை, நம்ம அவங்களோட ஒத்து போகலை, இல்லை அவங்க நம்மளோட ஒத்து போகலை அப்படின்னா நிறைய விஷயங்களை சாதிச்சிட முடியாது. அப்போ அந்த சமூகத்தோடு சேர்ந்து நம்ம ஒரு வாழ்க்கையில் வெற்றி அடைவது எப்படி? எனக்கு அவங்கள பிடிக்காது, இவங்கள பிடிக்காது, சொந்தக்காரங்களை சுத்தமாக பிடிக்காது, இவனை பிடிக்காது, அவனை பிடிக்காதுன்னு சொல்லிட்டு ப்ளேம் பண்ணிக்கிட்டே இல்லாமல் நம்ம மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரியான மக்களை நம்ம கூட வச்சுட்டு நமக்கு பிடிச்ச விஷயத்தை நோக்கி ஓடும்போது ஒரு அதாவது 2 கால்கள் 2 கைகள் மட்டும் இல்லாமல் பல கைகள் பல கால்கள் இருக்கும், பல மூளையும் சேர்ந்து இருக்கும். அப்போ ஈஸியாக எல்லாத்தையும் வெற்றி பண்ண முடியும். ஸோ அதனால தான் இந்த குரூப் ஸ்டடி, அதுக்கப்புறம் ஸ்டடி குரூப், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு கூட்டமாக செய்யக்கூடிய நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாமே பெரிய வெற்றி அடையும். ஸோ அப்போது யூனிட்டி இஸ் ஸ்ட்ரென்த், அதை பற்றின ஒரு சூப்பரான குட்டி ஸ்டோரியை இந்த குட்டி ஸ்டோரி எபிசோடில் நீங்கள் கேட்க போகிறீங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜி மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நண்பா, நண்பி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு அழகான நேரத்தில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நண்பா, நண்பி, எப்படி எவ்வளோ அருமையான ஒரு வாழ்க்கையில் நீங்கள் நாளாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போதே சந்தோஷமாக இருக்குல்ல? உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே சந்தோஷமாக போயிட்டுருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அப்படியே இல்லைனா கூட எல்லாமே சரியாகும். நண்பா, நண்பி, எங்கேருந்து பேசுகிறீங்க, எப்படி பேசுகிறீங்க, ஏன் உங்கள் ஃபீட்பேக்கை எழுதி அனுப்பக்கூடாது? RJMano_, இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் என் கூட நேரடியாகவே பேசலாம். சீக்கிரமே நீங்கள் மெசேஜ் அனுப்புங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம் லிசன் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணிவிடுங்க. நீங்கள் ஆப்பிள் பாட்காஸ்ட்டில், ஸ்பாட்டிஃபைல லிசன் பண்ணுறீங்கன்னா உங்களோட 5 ரேட்டிங்ஸை கொடுத்துக்கிட்டே இருங்க. எதுக்குப்பா 5 ரேட்டிங்ஸ் அப்படி கேட்டிங்கன்னா, இதை முழுக்க உங்களுக்காக ஃப்ரீயான ஓன் டைமிங்கில் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கேன். விடவே கூடாது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை விட்டுறக்கூடாது அப்படின்ற நம்பிக்கை எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த நம்பிக்கையை கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மட்டும்தான். நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த 5 ரேட்டிங்ஸில் தான் நிறைய மக்களை சென்றடைய முடியும். நிறைய புதிய மனிதர்களை நம்மளுடைய பாட்காஸ்ட், நம்ம எல்லாரும் ஒரு வெற்றியை நோக்கி போக முடியும். ஆல்ரைட், பாட்காஸ்ட்குள்ளே போயிடலாமா? இந்த வாரம் குட்டி ஸ்டோரி எபிசோடில் எப்போவுமே ஒரு ஸ்டோரியை நீங்கள் கேட்பீங்க, நான் சொல்லுவேன். அந்த ஸ்டோரியிலேருந்து ஒரு நீதி கதை அப்படின்னு சொல்லுவோம்ல, ஒரு சூப்பரான ஒரு கருத்தை நம்ம எடுத்துகிட்டு போவோம். அப்படி தான் இந்த கதை மூவ் ஆகும். அப்படி இருக்கும்போது இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒற்றுமையே பலம், ராட்சச பீட்ரூட்டை பற்றின ஒரு கதை தான். அப்போ இது என்ன குழந்தைகளோட கதையாக இருக்குமோ? அப்படி கிடையாது. குழந்தைகளுக்காக இருந்தாலும் நம்மளுக்கும் அது ரொம்ப மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆளுமையான கதைன்னு தான் சொல்லலாம். ஸோ உங்களுக்கே தெரியும் யூனிட்டி இஸ் ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லிட்டு. ஆனால் ஏன் யூனிட்டியாக இருக்கணும்? ஏன் நம்மளுடைய மைண்ட் செட்டுக்கு இருக்கக்கூடிய அட்லீஸ்ட் மக்களோட சேர்ந்து நமக்கு பிடிச்ச விஷயத்தை பண்ணும்போது ஈஸியாக வெற்றி அடைய முடியும் அப்படின்றத ஏன் சொல்கிறாங்க அப்படின்றதுக்கான ஒரு கதை. ஒரு ஊரில் ஒரு விவசாயி இருக்கிறாருங்க. அவர் என்ன பண்ணுறாரு, நிறையா நிலங்களில் அவரோட நிலங்கள் எல்லாத்துலேயும் நிறைய காய்கறிகள் போட்டிருக்கிறாரு. அதில் ஒரு இடத்துல ஒரு பக்கம் பார்த்தோன்னா பீட்ரூட்டை விளைச்சல் செஞ்சுட்டுருக்கிறாரு. ஸோ ஒரு நாள் அவர் செஞ்ச எல்லா பயிரையும் அறுவடை செஞ்சிட்ருக்கிறாரு. அப்போ அந்த பீட்ரூட்டு நல்லா விளைஞ்சிருக்கு. அந்த பீட்ரூட்டை போய் பார்க்க போகிறாரு. பீட்ரூட்டை பார்த்து அந்த பீட்ரூட்டு விளைஞ்சு கிடைக்கிறத பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பா, நல்லா இருக்கே, நம்ம போயிட்டு எல்லாத்தையும் எடுத்து விற்று நம்ம நல்ல மணியை சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. அப்போ அப்படியே பீட்ரூட்டை ஒவ்வொன்றா எடுத்து பிடிங்கிட்டே இருக்கும்போது கடைசியில் அந்த மூலையில் பார்த்தோன்னா ஒரு மிகப்பெரிய பீட்ரூட்டு, ஒரு அளவுக்கு பெரிய பீட்ரூட்டு வளர்ந்து நிற்கிது. அவருக்கே ஆச்சரியம், எப்பட்றா இந்த பீட்ரூட் மொத்தம் நமக்கு இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு, என்னவா இருக்கும்? அப்போ இந்த பீட்ரூட்டை நம்ம எடுத்து கொண்டு போய் மார்க்கெட்டில் விற்றோம்னா பயங்கரமாக விலை போகும்ல. பயங்கரமாக விலை போச்சுன்னா நம்ம ஈஸியாக நிறையா மணியை சம்பாதிக்கலாம்ல.
ரைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கயிறு எடுத்து வீசுறாரு. வீசி முக்குன்னு முக்குறாரு, இழுக்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு இழுக்கிறாரு. ஆனால் அவரால் முடியல. ஏன்னா அது ஒரு ஆள் அளவுக்கு மிகப்பெரிய பீட்ரூட்டு. அது மட்டும் இல்லாமல் பூமிக்கு அடியில் வரைக்கும் அது விளைஞ்சு கிடக்குது. இப்போ எப்படி அதை எடுக்க முடியும்? எடுக்க முடியாது. உடனே அந்த பீட்ரூட்டை வந்து அவரால் பிடுங்கவே முடியலைங்க. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, பெரிய 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 ஒரு கயிறை கட்டுறாரு. நல்லா கட்டி பிடுங்க பார்க்குறாரு. அப்போ முடியலை. உடனே அவர் என்ன சொல்கிறாரு, ஓகே என்ன பண்ணலான்னு யோசிக்கிறார். ஓகே நம்ம ஒய்ஃபை கூப்பிடுவோம். ஏம்மா இந்த வாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. கூப்பிட்டு அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த கயிறை பிடிச்சி இழுக்கிறாங்க. அந்த பீட்ரூட்டை வெளில வருமான்னு சொல்லிட்டு பயங்கரமாக புட்டிக்கி இழுக்க பார்க்குறாங்க. அப்பையும் அது வரலை. உடனே அங்கே விளையாண்டுக்கிட்டு இருந்த மகனையும் மகளையும் கூப்பிட்றாங்க. வாங்க நம்ம இந்த பீட்ரூட்டை சேர்ந்து குடும்பமாக இழுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இழுக்கிறாங்க. அப்போயும் அது அசைவேனான்னு சொல்லுதே பார்த்தீங்களா, அது அசையவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவரோட மகன் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய செல்ல நாய்க்குட்டியை கூப்பிட்றாங்க. செல்ல நாய்க்குட்டி பிடிச்சி இழுக்குது அவங்களோட சேர்ந்து. அப்பையும் கஷ்டப்படுற மாதிரி அந்த பீட்ரூட்டு வெளில வரவே இல்லை. அதுக்கப்புறம் அங்கேருந்து அவங்க வீட்டில் வச்சுருந்த பூனையை கூப்பிட்றாங்க. அந்த பூனையும் பிடிச்சி இழுக்குது. இப்போ அவங்க அப்பா, அம்மா, 2 பிள்ளைகள், அதுக்கப்புறம் அவங்களோட பெட்டு எல்லாமே சேர்ந்து அந்த கயிறை பிடிச்சி இழுன்னு இழுக்குது. அப்பையும் வந்து கொஞ்சம் லைட்டாக நகர்ற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் டபக்குன்னு வெளில வந்துருச்சு. உடனே அந்த வீட்டு பொண்ணு சொல்லுது, பாத்தியா என்னோடய பெட்டு பூனை வந்து பிடிச்சி இழுத்தவனே, உங்களால் யாராலையும் முடியாததை என் செல்ல பூனைக்குட்டி வந்து செஞ்சிருச்சு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்கிறா அவ. உடனே அதுக்கு அந்த பையன் என்ன சொல்கிறான், என்னோட பெட்டு டாக்னால தான் காரணம், அதுதான் மயமாக இழுத்துருக்கு, அதனால தான் இந்த இது வந்துடுச்சு, பீட்ரூட் வெளில வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே இந்த நாய்க்குட்டினால தான் நம்ம பிடுங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். இல்லை நம்ம பூனையினால தான் நம்ம பிடுங்கணும் இந்த பீட்ரூட்டை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறான். அதுக்கு அந்த விவசாயி சொல்கிறாரு, யாரோட முயற்சியினாலையும் இந்த பீட்ரூட்டு பிடுங்க வரல, நானும் என்னோட கிரெடிட் எடுத்துக்கல, இந்த விலங்குகளும் எடுத்துக்க வேணாம், நீங்களும் எடுத்துக்க வேணாம், நம்ம எல்லா பேரும் ஒற்றுமையாக இதை பிடுங்கி இழுக்க ஆரம்பித்தோம்ல, அதனால தான் இது வந்துச்சு. அதனால் இதே மாதிரி தான் ஒற்றுமையாக எந்த விஷயத்தை செஞ்சாலும் அதில் வெற்றி என்பது உறுதி. இதனால தான் பள்ளிகளில் ஆரம்பித்து, ஆஃபீஸஸில் ஆரம்பித்து, இந்த உலகத்துடைய வாழ்க்கையில் ஆரம்பித்து எல்லாமே நம்ம ஒரு குடும்பமாகவோ இல்லை ஒரு குரூப்பாகவோ ஒரு டீமாகவோ ஒரு வேலையை செய்கிறோம். ஒரு மிகப்பெரிய வேலையை செய்யணும் அப்படின்னா ஒரு ஆளாக பண்ண முடியாதுங்க. ஸோ என்னுடைய வாழ்க்கையில் நான் எனக்கு எல்லாமே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம எப்பயுமே சார்ந்து தான் வாழணும். எல்லா வேலையும் நீங்களே பார்த்து, உங்களுக்கு சமையலுக்கு தேவையான காய்கறிகள் விளை வச்சு நீங்களே சமைச்சு உங்கள் வீடை கட்டி நீங்கள் உங்கள் வேலைகளுக்கு தேவையான காசை ஈட்டி, இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே ஒரு ஆள் பண்ண முடியாது. நம்ம சமூகத்தை சார்ந்தான் இருக்க முடியும். அதனால் எல்லாமே நம்ம ஒற்றுமையாக வாழ்வதனால மட்டும்தான் வெற்றி பிறக்கும். ஒற்றுமையே பெருமை, ஒற்றுமையே வெற்றியை கொடுக்கும் ஒரு பெருமை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம எல்லா பேரும் ரொம்ப தெளிவாக மனசில் ஏற்றிக்கணும். ஸோ நிறைய நேரங்களில் நமக்கு அது பிடிக்காது. ஸோ ஒரு குரூப்பில் ஒரு விஷயம் சேர்ந்து பண்ணும்போது நான் தனியாலாம் நிற்கணும், நான் பெரிய ஆள், நீ வந்து பெரிய ஆள் கிடையாது, நான் சொல்கிறதான் நீ கேட்கணும் அப்படின்ற மாதிரி பல ஈகோ வச்சுக்கிட்டு ஒரு குரூப்பில் ஈஸியாக சேராமல் எந்த ஒரு விஷயத்தையும் கரெக்டாக செய்யாமல் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு வாழ்கிறதுல என்னங்க சந்தோஷம் இருக்குது? ஸோ அதுக்கு பதிலாக நம்ம ஒற்றுமையாக சேர்ந்து ஒரு டீம் ஒர்க்காக நம்ம கடைசியாக கிடைக்கக்கூடிய வெற்றி இந்த டீமுக்காக மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தோடு நம்ம எல்லோரும் சேர்ந்து பண்ணும்போது அதோடைய வெற்றி மிகப்பெரிய வெற்றியாக கண்டிப்பாக முடியுன்றதுல சந்தேகமே கிடையாது. இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்க? ஒற்றுமையே பலமாமா. அப்போ நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருப்போமா? நீங்கள், நான் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் நம்ம பாட்காஸ்ட்டை அடுத்த லெவல் கொண்டு போக முடியும். ஸோ நிறையா நேரங்களில் உங்களுக்காக நிறைய ஃப்ரீயாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வரைக்கும் இதனால் எனக்கு எந்த மானிட்டரி பெனிஃபிட், மணி பெனிஃபிட் எதுவுமே கிடையாது. ஸோ ஒரே ஒரு பெனிஃபிட் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சந்தோஷம். நிறைய நண்பிகள்லாம் என்னோட கனெக்ட் பண்ணியிருந்தீங்க, காண்டாக்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்களுடைய ஃபீட்பேக் எல்லாமே கொடுத்துருந்தீங்க. உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை என்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுதாங்க என்னோட சந்தோஷம். உங்களுடைய சந்தோஷத்தை என்னால் கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்குது பார்த்தீங்களா? அதனால தான் நான் தொடர்ந்து ஓடிக்கிட்டு இருக்கேன். இந்த ஓட்டம் நிற்க போவது கிடையாதுங்க. ஏன்னா நான் சிறு வயதில் இருக்கும்போது என்னுடைய கஷ்டங்கள் என்னை அமுக்கும்போது என்னை சுற்றி இருக்கக்கூடிய நிறைய பிக் நண்பிகள்
நண்பர்கள் அவங்க எல்லாருமே என்னை உந்தி தள்ளினாங்க. அவங்களுடைய உந்துதல், அவங்களுடைய சப்போர்ட் எல்லாம் தான் இன்றைக்கி நான். அப்போ இதை நான் திருப்பி என்னோடய கம்யூனிட்டி கொடுக்கணும்ல. வந்தோம் வாழ்ந்தோம் போனோம் அப்படி இல்லாமல் ஸோ என்னால் முடிஞ்ச விஷயத்த என்னை சுற்றி இருக்கவங்களுக்கு நான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். தொடர்ந்து பண்ணுவேன். நான் மட்டும் இல்லைங்க, நான் ஒரு குரூப்பாக சேர்ந்து நம்ம அப்படின்ற ஒரு டீம் ஒர்க்காக ஒற்றுமையாக பண்ணுன்ற ஒரு சந்தோஷமும் ஆசை என்கிட்ட எப்பயுமே இருக்குது. தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஸோ உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் RJ_Mano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் எழுதி அனுப்புங்க. உங்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் என் கூட டைரெக்டாகவே பேசலாம். அது மாதிரி 200th எபிசோட் அந்த கான்டெஸ்ட்டை மறந்துடாதீங்க. ஸோ இன்னும் அந்த கான்டெஸ்ட் இருக்குது. ஸோ நம்ம பாட்காஸ்ட்டை பற்றி உங்களுடைய ஃபீட்பேக்கை, சூப்பரான ஃபீட்பேக்கை எழுதி அனுப்புங்க. ஸோ பெஸ்ட்டு ஃபீட்பேக்கு ஒரு சூப்பரான பரிசு காத்துக்கிட்டு இருக்குது. அந்த பரிசை வெல்ல போவது யார் அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு எபிசோடில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது RJ_Mano. நீங்கள் இருக்கீங்க RJ_Mano, த தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம் லிசன் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணிவிடுங்க. நீங்கள் ஆப்பிள் பாட்காஸ்ட்டில் இல்லை ஸ்பாட்டிஃபைல லிசன் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய 5 ரேட்டிங்ஸை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் வாழ்க்கை மிக சிறப்பாக, சந்தோஷமாக, செம்மையாக அமைவதற்கு வாழ்த்துக்கள். டேக் கேர் நண்பா, நன்பி. பை பாய். நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க RJ_Mano, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான்.